கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றும் தாயகம், இலங்கை மற்றும் சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல்லைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் நேற்று சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. கிளிநொச்சியில் அமைந்துள்ள காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய ஆட்களை பதிவுகின்ற அலுவலகத்தில் பதிவு செய்வதற்கான பிராந்திய அலுவலகத்தில் நேற்று குறித்த சாட்சியங்கள் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த அலுவலகத்தில் கிளிநொச்சியில் மாவட்டத்தில் காணாமலாக்கப்பட்டவர்கள் இதுவரை பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை விசாரணைகள் இடம்பெறாதவர்களுக்கான விசாரணைகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே பதிவுகள் மேற்கொண்டவர்களில் 100 பேர் வரையில் அழைக்கப்பட்டு நேற்று காலை முதல் அவர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஒரு ஏமாற்று நடவடிக்கையாகத்தான் இந்த நடவடிக்கை பார்க்கப்பட்டு வருகின்றது. காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெறுவதற்கு காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்நாட்டு பொறிமுறைகளை விரும்பவில்லை, சர்வதேச ஒரு பொறிமுறையைத்தான் விரும்புகின்றார்கள் என்பது அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. பலாங்குடை கசப்ப தேரருக்கு எதிராக சாவகச்சேரி நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுமந்திரன் தலைமையிலான சட்டத்தரணிகள் இந்த வழக்கு பதிவை மேற்கொண்டிருக்கிறார்கள். பலாங்குடை கசப்ப தேரருக்கு எதிராக சாவகச்சேரி நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கொன்று நேற்று வெள்ளிக்கிழமை விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கின்றது. நாவற்குழி பகுதியில் உள்ள பிகாரி ஒன்றில் சிறுமி ஒருவருக்கு எதிராக இடம்பெற்ற பாலியல் பலாத்கார சம்பவம் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கை தொடர்பாக கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பலாங்குடை கசப்ப தேரர் கூறிய விடயங்கள் தொடர்பில் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சாவகச்சேரி நீதிமன்றத்தில் சட்டத்தரணிகளால் விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அறிய கிடைப்பதாவது, சிரேஷ்ட சட்டத்தரணி சுமந்திரன் கருத்து தெரிவிக்கையில் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் நாவற்குழி விகாரை ஒன்றில் சிறுமிக்கு எதிராக பலாத்கார செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு கை செய்யப்பட்ட நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பலாங்குடை கசப்ப தேரர் கூறிய சில கூற்றுக்கள் சம்பந்தமாக நீதிமன்றத்தை அவமதிப்பதாக சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தின் அவதானத்தை முன்னிறுத்தி இருந்தோம் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். மேற்படி தேரர் கூறிய கருத்துக்கள் நாடளாவிய ரீதியில் பல ஊடகங்களில் பிரசுரமாக இருந்தது. இதன்போது தேசிய பத்திரிகை ஒன்றினுடைய மூலப்பிரதி மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கூற்றில் நீதிமன்ற சட்ட நடவடிக்கைகள் சூழ்ச்சி செய்யப்படுவதாகவும் வடக்கிலிருந்து புத்த பிக்குகளையும் பௌத்தத்தையும் வெளியேற்றுவதற்கான ஒரு பாரிய சூழ்ச்சி இடம்பெற்று வருவதாகவும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கூறியிருக்கின்றார். அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர் சார்பில் முன்னிலையாகி இருக்கும் சட்டத்திரணி கேசவன் சயந்தன் அவர்களது பெயரையும் எனது பெயரையும் அவர் பயன்படுத்தியுள்ளார். நாங்கள் இதை ஒரு சூழ்ச்சியாக செய்கின்றோம் என்று சொல்லி அவருடைய குற்றச்சாட்டு காணப்படுகின்றது. நாம் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் மன்றில் தெளிவாக கூறியிருக்கின்றோம். அதாவது இது எமது தேர்தல் சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல. நாம் நீதிமன்ற உத்தியோகத்தர்கள், நீதிமன்றம்தான் சட்ட நடவடிக்கை எடுக்கின்றது. ஆகவே எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கை சூழ்ச்சி என்று கூறுவது நீதிமன்றம் சூழ்ச்சி செய்வதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மேற்படி குற்றச்சாட்டில் ஈடுபட்ட சந்தேக நபர் பிகாரையில் தங்கியிருக்கக்கூடாது என்ற நிபந்தனையையும் அவர் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். பாதிக்கப்பட்ட தரப்பில் விசேடமாக நீதிமன்ற சாட்சியாக வரவழைக்கப்பட்டவர்களுடைய பாதுகாப்பு கருதி நீதிமன்றம் பிணை நிபந்தனைகளை முன்வைக்கலாம். பிணை வழங்குவதில் நியதி, பிணை வழங்குவதுதான் விதி விலக்கு என்பது அடிப்படையில் நீதிமன்றம் பிணை வழங்கியது. அவ்வாறு இல்லாவிட்டால் இப்படியான வழக்குகளில் பிணை கூட மறுக்கப்படலாம். பிணை வழங்கும் போது பாதிக்கப்பட்ட தரப்பு மேலும் பாதிக்கப்படாமல் இருக்க மன்று சில நிபந்தனைகளை விதித்தே ஆக வேண்டும். அப்படியான நிபந்தனைகளை அவர் வடக்கில் இருக்கின்ற பௌத்தத்தை வெளியேற்ற செய்கின்ற நீதிமன்றம் சேர்ந்து செய்கின்ற சூழ்ச்சி என்று சொல்லி மன்றை அவமதிக்கும் கருத்துக்களை கூறியிருக்கின்றார். இது நீதி நிர்வாகத்தை மட்டுமில்லாமல் நீதிமன்ற மாண்பையும் கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லி சுமந்திரன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார். 2024 ஆண்டு 8ஆம் இலக்க நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் கீழ் நீதிமன்றம் சீராக இயங்க தேவையான உத்தரவுகளை நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பில் மேற்படி தேரருக்கு எதிராக நடவடிக்கைகளை ஆரம்பிக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம்.
நீதிமன்றம் முதன்முறையாக தனக்கு தகவல் வழங்குகின்ற போது கவனத்தில் எடுத்து குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு அழைப்பானை விடுத்து அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு செய்யப்பட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்திருக்கின்றோம். எமது விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உரிய கட்டளை ஏப்ரல் 30 வழங்கப்படும் என்று சொல்லி நீதவான் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். கசப்ப தேரர் கடந்த காலப்பகுதியில் இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுக்களையும் பல்வேறு விமர்சனங்களையும் செய்து வருகின்றார். இதன் போது பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி அவர் நீதிமன்றங்களில் தொடர்ந்தும் சிறை சென்றிருக்கின்றார். எனவே இதற்கு பிறகாவது கசப்ப தேரர் திருந்துவாரா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் தேவாலயம் ஒன்றில் ஒரு சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றில் 4 பிள்ளைகளின் தந்தையொருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். இதில் பாசையூரைச் சேர்ந்த மனுவேற் பிள்ளை அமலதாஸ் வயது 68 என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். ஆட்பதிவு திணைக்களத்தின் பெயரில் மோசடி இடம்பெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆட்பதிவு திணைக்களத்தின் பெயரில் மோசடிகள் இடம்பெறுவதாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது. தனிநபர் விவரங்களை பெற்று நீதி மோசடி செய்கின்ற நோக்கில் சில குறிப்பிட்ட தரப்பினர் ஆட்பதிவு திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ அவசர தொலைபேசி இலக்கம் மற்றும் பெயரை தவறாக பயன்படுத்தி இவ்வாறான மோசடிகளில் பொதுமக்களுக்கு துன்பங்களை செய்து வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ அறிக்கைகளின்படி 0111522626 என்கின்ற இலக்கம் மற்றும் 0115222626 ஆகிய உத்தியோகபூர்வ இலக்கங்களை ஒத்த எண்கள் மற்றும் 077116739 என்கின்ற இலக்கத்தையும் மற்றும் 074275609 ஆகிய கையடக்க தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றும் வகையில் அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அத்துடன் டிஜிட்டல் அடையாள அட்டை அல்லது தேசிய அடையாள அட்டை நேஷனல் ஐடென்டி கார்டு பதிவு செய்வதாக கூறி அரச இலட்சணையை பயன்படுத்தி மோசடியாளர்கள் போலி மொபைல் செயலி ஒன்றையும் உருவாக்கியுள்ளதாக திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. தாம் இவ்வாறான பதிவுகளை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி தெரிவித்துள்ள ஆட்பதிவு திணைக்களம் சந்தேகத்துக்கிடமான அழைப்புகள் அல்லது திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை ஒத்த https://dropgov-lk.com என்கின்ற போலி இணையதளத்தை போன்றவற்றிடம் தனிப்பட்ட விவரங்களை வழங்க வேண்டாம் என்று சொல்லி மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இவ்வாறான மோசடிகளுக்கு பலியாகாமல் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு ஆட்பதிப்பு திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. காணிகளை விடுவியுங்கள், வலிவடக்கு உரிமையாளர்கள் மயிலட்டியில் போராட்டம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தில் விடுவிக்கப்படாதுள்ள தனியார் காணிகளின் உரிமையாளர்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி நேற்று காலை மயிலட்டி காணிக்கை மாதா கோவில் இருந்த இடத்தின் முன்பாக அமைதி வழியில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள். வலிவடக்கு பிரதேச சபையில் கடந்த 36 வருடங்களுக்கு மேலாக இராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை மீளத் தம்மிடம் ஒப்படைக்குமாறு அப்போது மக்கள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மயிலட்டி காணிக்கை மாதா ஆலயத்துக்கு செல்லும் பாதையில் அண்மையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதேவேளை கடந்த மாதம் இடம்பெற்ற தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மயிலட்டி காணிக்கை மாதா ஆலயம் மற்றும் அதனைச் சூழ உள்ள பகுதிகளில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்திருந்த நிலையில் தமிழ் சிங்கள புத்தாண்டையொட்டி இந்த காணி விடுவிப்பு சாத்தியமாகும் என்று சொல்லி மக்கள் எதிர்பார்த்திருந்தனர். இந்த காலப்பகுதியில் விடுவிக்கப்படாத காரணத்தால் மக்கள் இவ்வாறான போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இதேவேளை காணி பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக இளங்குமரன் தெரிவித்திருக்கின்றார். வடக்கு கிழக்கில் நிலவுகின்ற காணி பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக, அதே போலதான் மயிலட்டி காணி விடுவிப்பும் சாத்தியப்பாடான சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு விடுவிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் இருப்பதாக இளங்குமரன் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்.
நெல்லியடியில் சுகாதார சீர்கட்டுடன் இயங்கிய பலசரக்கு கடை மற்றும் உணவகம் மெதுப்பகம் என்பவற்றிற்கு தண்டம் விதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. நெல்லியடி பகுதியில் சுகாதார சீர்கட்டுடன் இயங்கிய மெதுப்பகம், உணவகம் மற்றும் பலசரக்கு கடை என்பவற்றின் முகாமையாளர்களுக்கு எதிராக பருத்தித்துறை நீதிமன்றத்தில் தண்டம் விதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. 3 நாட்களுக்கு மதுபான சாலைகள் மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லி செய்திகள் வெளியாக இருக்கிறது. மே தின கொண்டாட்டங்கள் மற்றும் வெசாக் பௌர்ணமி பண்டிகையை முன்னிட்டு மே மாதத்தில் 3 நாட்கள் முழுவதும் உள்ள இலங்கையில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லி மதுவரி திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இதன்படி சர்வதேச தொழிலாளர் தினமான மே 1ஆம் தேதி மதுபான கடைகள் பூட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லியும், அதனைத் தொடர்ந்து வெசாக் பௌர்ணமி தினமான மே 30ஆம் தேதி, அதற்கு அடுத்த நாளான மே 31ஆம் தேதியும் மதுபான கடைகள் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. போலீசாரின் கவனக்குறைவால் கனடாவில் உயிரிழந்த யாழ்ப்பாண இளைஞன். போலீசாரினுடைய தேவையற்ற விஷயத்தால் கனடாவில் ஒரு அப்பாவி இளைஞன் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றான். கனடா பிரம்டன் நகரில் போலீசாரின் கவனக்குறைவால் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். யாழ் பலாலியைச் சேர்ந்தவரும் யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரியின் பழைய மாணவருமான ரெஜினோல்ட் ரோபோட் கென்னடி வயது 30 என்கின்ற இளைஞனே இவ்வாறு துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்திருக்கின்றார் கனடா நாட்டில். கடந்த ஏப்ரல் 31ஆம் தேதி வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த அந்த இளைஞன் ரெஜினோல்ட் மூளையில் ஏற்பட்ட திடீர் இரத்த கசிவு காரணமாக நிலை குலைந்து விழுந்திருக்கின்றார். இதன் போது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பீல் பிராந்திய போலீசார் அவரது உடல்நிலையை சரியாக ஆராயாமல் அவர் மது போதையில் இருப்பதாக தவறாக கருதியிருக்கின்றார். அவருக்கு தேவையான முதலுதவிகளை வழங்க முற்படாமல் குடிபோதையில் பொதுடத்தில் விழுந்து கிடப்பதாக கூறி அவருக்கு அபராத டிக்கெட்டினை வழங்கிவிட்டு பின்னரே நோயாளர் காவு வண்டியை அழைத்திருக்கின்றார். வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போதும் போலீசார் வழங்கிய தவறான தகவலில் மதுபோதை என குறிப்பிட்டதால் அவருக்கு அவசர சிகிச்சை வழங்கப்படாமல் தாமதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இறுதியில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்திருக்கின்றார். வைத்தியசாலையில் பரிசோதனையின் போது அவரின் உடலில் மது அறவே இல்லை என்பதும் மூளை இரத்த கசிவே மயக்கத்துக்கு காரணம் என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. போலீசாரின் இந்த தவறான கணிப்பு ஒரு மனித உயிரை பறிக்கும் நிலைக்கு சென்றுள்ளது. மரணத்தின் தருவாயில் பிறருக்கு உதவும் நோக்கில் தனது உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவர் இணங்கியிருந்தார். இதன் மூலம் தற்போது 6 பேர் மறுவாழ்வு பெற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த போலீசாரனுடைய அநியாயமான தேவையற்ற தவறான புரிந்து கொள்ளல் காரணமாக அநியாயமாக ஒரு இளைஞன் புலம்பெயர் தேசம் ஒன்றில் இறந்திருக்கின்றான். இதற்கு போலீசார் சரியான பதிலை வழங்கியே ஆக வேண்டும். அமெரிக்காவை உலுக்கிய மெகா சூறாவளி. அமெரிக்கா ஒக்ஸ்கோமா மாகாணத்தில் நேற்றிரவு 8:15 மணிக்கு இரவுக்கு உருவாகியுள்ள ஒரு ராட்சத சூப்பர் செல் புயல் எனிட் நகரின் தென்கிழக்கு பகுதியை முழுமையாக சிதைத்திருக்கின்றது. சுமார் 40 நிமிடங்களுக்கு மேலாக தரையில் நிலை கொண்டிருந்த புயலால் பேன்ஸ் விமானப்படை முற்று முழுதாக உருக்குலைந்திருக்கின்றது. நெடுஞ்சாலை 81 மற்றும் சவுத்கோட் எல் சாலைகள் அருகில் கிரேட்ரிட்ஜ் பகுதியில் வீடுகள் அறவே அத்திவாரத்துடன் பிடுங்கி எறியப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா விமானப்படையின் முக்கியமான பயிற்சி மையமாக பேன்ஸ் தளம் சூறாவளியில் நேரடி தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு சிக்கி சின்னாபின்னமாக இருக்கின்றது. தளத்திலுள்ள கட்டடங்கள் பலத்த சேதமடைந்திருக்கின்றது. வாகனங்கள் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக வானிலை ஆய்வு மையம் இந்த பகுதிக்கு மிக உயர்ந்த எச்சரிக்கையை அறிவித்திருக்கின்றது. அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமல் ஈரானை முற்றாக அழித்து விடுவோம் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டி இருக்கின்றார். இவர் அவ்வப்போது மிரட்டப்படுகின்ற அந்த மிரட்டல்களை எந்த ஒரு நாடும் கருத்தில் எடுக்கப்படுவதில்லை. அதே மாதிரி தான் இப்பொழுதும் மிரட்டி இருக்கின்றார். ட்ரம்பின் உடைய ஆக்ரோஷமான இந்த பேச்சு சர்வதேச ரீதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. அணு ஆயுதம் பயன்படுத்தாமல் நாங்கள் ஈரானை முற்று முழுதுமாக அழித்து விடுவோம் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். வெள்ளை மாளிகையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான போரில் அணு ஆயுதத்தை பயன்படுத்த போவதில்லை என்று சொல்லியும், நாங்கள் ஏன் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியும், அது இல்லாமலே மிகவும் வழக்கமான முறையில் அவர்களை நாங்கள் முற்று முழுதுமாக அழித்து விடுவோம் என்று சொல்லியும், ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அவசரம் இல்லை என்று சொல்லியும்,
ஈரான் காலம் கடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியும் கார்மோஸ் நீரிணையை ஈரான் திறக்கப் போவதாக கூறி பேர்ந்து மூடிவிட்டது என்று சொல்லியும் பிரச்சனை தீரும் வரை ஈரான் சிறசரி $50 கோடி சம்பாதிப்பதை அமெரிக்கா விரும்பவில்லை என்று சொல்லியும் இந்த கார்மோஸ் நீரிணையினூடாக செல்கின்ற கப்பல்களுக்கு ஈரான் டேக்ஸ் அதாவது வரி விதித்து அதன் மூலம் வருமானத்தை ஈட்டிக் கொள்வதை தாம் விரும்பவில்லை என்று சொல்லியும் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் தலைமைத்துவத்தை இழந்துவிட்டது, அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், ஈரானின் இராணுவம் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டுள்ளது, தடுப்பு அமைப்புகள் அழிந்துவிட்டன. இவ்வாறு பகல்கனவு கண்டுகொண்டு அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த செய்தியாளரை சந்திப்பின் போது கருத்துக்களை கூறியிருக்கின்றார். மேலும் ஈரான் ஒவ்வொரு அசைவையும் தாம் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 12 நாள் யுத்தத்தின் போது இந்த அமெரிக்காவுடைய B-12 ரக விமானங்கள் மிக மோசமான பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி ஈரானுடைய அணுத்தளங்கள் அனைத்தையும் தாங்கள் நிர்மூலமாகி விட்டோம் என்று சொல்லி ஒரு கருத்தை கூறியிருந்தார்கள். இதான் இவர்களுடைய அவதானமா என்பது தற்பொழுது அனைத்து மக்களாலும் எழுப்பப்படுகின்ற ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் லெபனான் போரை நிறுத்த 3 வாரங்கள் நீடிப்பு. இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தம் மேலும் 3 வாரங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். உப்புச்சப்பற்ற பேச்சு. வியாழக்கிழமை வெள்ளை மாளிகையில் இஸ்ரேலிய மற்றும் லெபனான் அதிகாரிகளுக்கிடையில் நடந்த சந்திப்பை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாடி இருக்கிறது. ட்ரம்ப் ட்ரூத் சோஷல் இணையதளத்தில் பதிவேற்றம் ஒன்றை செய்திருக்கின்றார். அத்துடன் ஒரு சிறந்த சந்திப்பு என்று சொல்லியும் பாராட்டியிருக்கின்றார். கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட முதலாவது போர் நிறுத்தம் 10 நாட்களுக்கு பிறகு காலாவதியாகியிருந்த நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இதேவேளை இஸ்ரேலுக்கு லெபனானுக்கும் இடையிலான மத்தியஸ்தத்தை ட்ரம்ப் ஈடுபாடு போர் நிறுத்தத்தை நீடிக்க சாத்தியமாக்கியிருக்கிறது என்று சொல்லி அமெரிக்கா வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ குறிப்பிட்டிருக்கின்றார். வாய்ப்புகள் குறித்தும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளும் ஹிஸ்புல்லாவால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய ரூபியோ லெபனான் மக்கள் அமைதியான மற்றும் செழிப்பான ஒரு நாட்டின் வாழ தகுதியானவர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். இவ்வாறு சொல்லித்தான் அந்த நாடுகளில் குண்டுகளை போட்டு மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் பொதுமக்கள் இலக்குகளை நோக்கித்தான் குண்டுகளை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். பாடசாலைகள், மருத்துவமனைகள், பொதுமக்கள் பாவிக்கின்ற பாலங்கள், விமான நிலையங்கள், பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லி பொதுமக்கள் வாழ்கின்ற அனைத்து இடங்களையும் தேடி அமெரிக்கா இஸ்ரேலும் பயங்கரவாதமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் தாங்கள் நடுநிலையாளர்கள், நீதியாளர்கள் என்று சொல்லி உலகை ஏமாற்றுகின்ற வித்தியான கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். எனவே இவர்களுடைய கருத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி மிக விரைவில் வைக்கப்படும் என்பது அனைத்து நடுநிலையாளர்களுடைய கருத்துக்களாக இருக்கின்றது. இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்து கணேசன் குரலுடன் அணிந்திருங்கள். மீண்டும் இன்னொரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.